நீங்க வெயிட்ட குறைக்கணும்னாலும் சரி, வெயிட்ட ஏத்துனாலும் சரி, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா பண்ணலாம். டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இதை எளிமையா சொல்லணும்னா, நம்ம உடலுக்கு ஒரு நாள் முழுவதும் தேவைப்படுற எரிபொருளோட அளவுன்னு சொல்லலாம். சரி வாங்க, நம்ம பாடிக்கு எதுக்கெல்லாம் அதிகப்படியான எரிபொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். முதலாவதா பிஎம்ஆர், பேசில் மெட்டபாலிக் ரேட். இதுக்கு தான் 60லிருந்து 70% நம்ம பாடிக்கு எரிபொருள் தேவைப்படுது. உதாரணத்துக்கு நம்ம உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் வேலை செய்ய முக்கியமா இது தேவைப்படுது. அடுத்ததா நீட், நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். இதுல பாத்தீங்கன்னா 15லிருந்து 20% எரிபொருள் தேவைப்படுது. இந்த நீட்குள்ள எதெல்லாம் வரும்னா, நீங்க நடக்கிறது, நிக்கிறது, இல்ல சிறு சிறு வேலைகள் செய்யறது, கைகள் ஆட்டிக்கிட்டு இருக்கிறது, இது போன்ற சிம்பிள் மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த நீட்குள்ள வரும். நீங்க நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்கிறதுனால உங்களோட நீட்டை அதிகரிக்கும். அடுத்து எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். இத ஈட்னு சொல்லுவோம். இதுல எதெல்லாம் வரும்னா, நீங்க ரன்னிங் போறது, இல்லைன்னா வீட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்றது, இல்லைன்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றது, இது எல்லாம் இதுக்குள்ள வரும். நம்ம பாடி இந்த ஈட்டுக்கு செலவு பண்ற மொத்த எனர்ஜி லெவலே 5லிருந்து 10% மட்டும்தான். அடுத்ததா தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட், டிஇஎஃப். நாம சாப்பிட்ற உணவை செரிமானம் செய்யறதுக்கு இங்க எனர்ஜி தேவைப்படுது. இதுக்கு மட்டும் 5லிருந்து 10% எனர்ஜி நம்ம பாடி செலவு செய்யுது. உதாரணத்துக்கு புரோட்டீன் மற்றும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் உங்க உணவுல அதிகம் இருக்கிறதுனால டைஜஸ்ட் பண்ணவே நிறைய எனர்ஜி தேவைப்படுது. இப்போ நீங்க வெயிட்டை குறைக்க நினைச்சீங்கன்னா டிடிஇ கண்டுபிடிச்சி அதோட அளவுல இருந்து 300லிருந்து 400 கலோரிஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இதுவே நீங்கள் வெயிட்டை ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா அதேமாரி டிடிஇஏ அளவை கண்டுபிடிச்சி அதுலேருந்து 300லேருந்து 400 கலோரிஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்கள் வெயிட் ஏறும். சரிடா, இதெல்லாம் ஓகே. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டிடிஇஇ கால்குலேட்டர்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்ரிக் யூனிட்ஸில் உங்கள் ஏஜ், ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு ஆக்டிவிட்டி லெவலில் செலக்ட் பண்ணிவிட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணனா எவ்வளோ கலரி எடுத்துக்கணும், வெயிட் கெயின் பண்ணால் எவ்வளோ கலரிஸ் எடுத்துக்கணும்னு டீட்டெயிலாக வந்துடும். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட டிடிஇ எவ்வளோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தமாரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.